சாம்பாருக்கு தேவையான அளவு பருப்பு எடுத்து வாஷ் பண்ணி வச்சுருக்கேன். ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு குக்கர் எடுத்து வச்சுக்கோங்க. குக்கரில் நம்ம எடுத்து வச்சுருக்கிற பருப்பை ஆட் பண்ணிக்கோங்க. 1/4 ஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்துக்கோங்க. நான் அரிசி களைஞ்ச தண்ணி சேர்த்துருக்கேன். தண்ணி சேர்த்ததுக்கப்புறம் 1/2 ஸ்பூன் விளக்கெண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் சேர்த்ததுக்கப்புறம் மூடி போட்டு பருப்பை 3 விசில் விட்டு வேக வச்சு எடுத்துக்கோங்க. சாம்பாருக்கு தேவையான காய்கள் என்னன்னு பார்க்கலாம். 2 முருங்கைக்காய், 4 கத்திரிக்காய், 1 உருளைக்கிழங்கு, 2 கேரட்டு, 5 பீன்ஸ் எடுத்து வச்சுருக்கேன். காய்களை கட் பண்ணி சேர்க்கறதற்கு ஒரு பவுலில் கல்லுப்பும் 1/2 ஸ்பூன் மஞ்சள் பொடியும் சேர்த்து காய்களை கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. சாம்பாருக்கு தேவையான வெங்காயமும் தக்காளியும் கட் பண்ணி வச்சுருக்கேன். ஸ்டவ் ஆன் பண்ணி நம்ம சாம்பார் வைக்கிறதுக்கு தேவையான பாத்திரத்தை எடுத்து வச்சுக்கோங்க. பாத்திரம் ஹீட் ஆனதுனே 2 ஸ்பூன் நல்லெண்ணெய் சேர்த்துக்கோங்க. ஆயில் ஹீட் ஆகட்டும். அதுக்குள்ளே ஒரு சின்ன டிப். கல்யாண வீட்டு சாம்பாரில் கெட்டித்தன்மையும் ருசியும் கிடைக்க காரணம் என்னென்னா மஞ்சள் பூசணிக்காய் சேர்த்துக்குவாங்க. மஞ்சள் பூசணிக்காயை சாம்பாரில் சேர்த்தோம்னா கூடுதல் ருசி கிடைக்கும். ஆயில் ஹீட் ஆனதுக்கப்புறம் 1/2 ஸ்பூன் கடுகு சேர்த்துக்கோங்க. கடுகு பொரிஞ்சதுமே 1/2 ஸ்பூன் சீரகமும் சேர்த்துக்கோங்க. கடுகு பொரிஞ்சதும் கருகப்பில்லை சேர்த்துக்கோங்க. கருகப்பில் சேர்த்ததுக்கப்புறம் நம்ம எடுத்து வச்சுருக்கிற சின்ன வெங்காயத்தையும் சேர்த்துக்கலாம். வெங்காயம் சேர்த்ததுக்கப்புறம் 5 நிமிஷம் நம்ம வெங்காயத்தை ஃப்ரை பண்ணணும். முழுமையாக டேஸ்ட் கிடைக்க கண்ணாடி பதத்துக்கு வெங்காயம் வதங்கணும். வெங்காயம் நல்லா வதங்கியதுக்கப்புறம் நான் எடுத்து வச்சுருக்க தக்காளியை சேர்த்துக்கலாம். தக்காளி நல்லா வதங்கிய உடனே நம்ம எடுத்து வச்சுருக்கிற காய்களை சேர்த்துக்கலாம். காய்களை சேர்த்த உடனே நம்ம சாம்பார் தூள் சேர்க்கக்கூடாது. காய் வதங்கிறதுக்கு ஒரு 1/2 ஸ்பூன் உப்பு சேர்த்துக்கோங்க. அடுத்து கல்யாண ருசி கிடைக்க சீக்ரெட் பொருள் பாசிப்பருப்பு. பாசிப்பருப்பு 3 ஸ்பூன் சேர்த்துக்கலாம். சேர்த்ததுக்கப்புறம் நம்ம சாம்பார் பொடியும் சேர்த்துக்கலாம். 2 ஸ்பூன் சாம்பார் பொடி சேர்த்துருக்கேன். நீங்கள் உங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி சேர்த்துக்கங்க. சாம்பார் பொடி சேர்த்தனே அடி பிடிக்காத மாதிரி நல்லா காய்களில் மிக்ஸ் பண்ணி விடணும். 3 நிமிஷம் அப்படியே நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. இப்போ காய் வேகிற அளவுக்கு நம்ம தண்ணி சேர்த்துக்கலாம். வேக வச்ச துவரம்பருப்பை வேறொரு பாத்திரத்துக்கு மாற்றிக்கங்க. நம்ம பருப்பை சேர்க்கக்கூடாது. பாதி அளவு காய் வேகட்டும். பாதி அளவு காய் வெந்ததுக்கப்புறம் நம்ம வேக வச்சு எடுத்து வச்சிருக்கிற துவரம்பருப்பை சேர்த்துக்கலாம். பருப்பு சேர்த்ததுக்கப்புறம் நம்ம சாம்பாருக்கு தேவையான அளவு தண்ணியும் சேர்த்துக்கலாம். தண்ணி சேர்த்ததுக்கப்புறம் நல்ல சாம்பார் முழு காயும் வேகிற அளவுக்கு கொதிக்கணும். ஃபுல் ஃப்ளேமில் வச்சு கொதிக்க வச்சுக்கோங்க. இந்த ஸ்டேஜில் நம்ம மாங்காய் சேர்த்துக்கலாம். மாங்காய் சேர்த்ததுக்கப்புறம் நல்லா ஃபுல் ஃப்ளேமில் 3 நிமிஷம் கொதிச்சா போதும். ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடலாம். நம்ம ஆஃப் பண்ணதுக்கப்புறம் சாம்பாரில் சேர்க்க வேண்டிய 3 பொருள் என்னன்னு பார்த்தீங்கன்னா சிறுதுண்டு பெருங்காயம், கொத்தமல்லி இலைகள், 1/2 ஸ்பூன் வெந்தயத்தூள் சேர்த்துக்கோங்க. முதல் ருசிக்காக நீங்கள் இன்னொரு பொருளும் சேர்த்துக்கலாம். 1 ஸ்பூன் நெய்யும் சேர்த்துக்கோங்க. இந்த பொருள் 4ஐயும் சேர்த்ததுக்கப்புறம் நீங்கள் 5 நிமிஷம் அப்படியே சாம்பாரை மூடி வச்சுருங்க. ஓப்பன் பண்ணாதீங்க. பதிவில் சொன்ன மாதிரி ஒவ்வொரு பொருளும் எந்த ஸ்டேஜில் சேர்க்கணுமோ அப்போ சேர்த்து உங்களுக்கு சாம்பார் ருசி கிடைச்சதுன்னா நம்மளோட சேனலுக்கு கமெண்ட் பண்ணுங்கள்.